வணக்கம். இப்போ தோள்பட்டை வலி வராம இருக்கிறதுக்கு, இந்த தோள்பட்டை வலி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா வேலை நம்ம வலது கையால தான் ரொம்ப அதிகமா செய்வோம். இந்த வலது கையால பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்வெட்டி செய்யும் போது இந்த வலது கையில தான் பிரஷர் கொடுப்போம். பால் பேட்மிண்டன் அடிக்கடி இந்த வலது கையை தூக்கி தான் நம்ம விளையாடுவோம். இப்படி வலது கையை அதிகமா உபயோகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலி அதிகமா இருக்கும். இப்போ இந்த தோள்பட்டை வலி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கை ஆரம்பிக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கை காந்தாரி வருமோ அப்படின்னு சொல்லி இந்த கை ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கு ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எழுத்து குத்து வருமோ அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு வருமம் இருக்கு. அந்த வருமத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா உள்புற்று வருமம், இப்படி இந்த இடத்துல 3 வருமம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த இடத்துல முன்புய வருமம், அதுக்கு பேக் சைடு பின்னாடி பாத்தீங்கன்னா பின்புய வருமம். பின்புய வருமம் இங்க பாருங்க, இந்த இங்க இருக்கு பாருங்க. இந்த 5 வருமத்தையும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கட்டை விரலால இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்து எடுங்க. ஆண்களா இருந்தால் 60 டைம் பண்ணலாம். பெண்ணா இருந்தா 30 தடவை அழுத்தம் கொடுத்து எடுத்தா போதும். சரிங்களா? அழுத்தம் கொடுத்து எடுத்த பிறகு இந்த கையில இருக்கிற நெட்டிய மெதுவா நெட்டி வாங்குங்க. வாரத்துல 2 நாள் ஆயில் தடவிட்டு ஆயில போட்டு பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா வாரத்துல 2 நாள் பண்ணா நல்லா இருக்கும். இதை நீங்க ப்ராப்பரா செய்யுங்க. உங்களுடைய தோள்பட்டை வலி வராம பாதுகாத்துக்கலாம். நன்றி.